நாட்டு மக்களுக்கு அதிகாலையிலேயே அதிர்ச்சி தரும் செய்தியாக 4 ஆண்டுகளுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை பெரிய அளவிலான மாற்றத்தை சந்தித்து வாகன ஓட்டிகளை விழிப்பிதுங்க செய்துள்ளது. மேற்காசிய போர் சூழலில் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திக் கொள்ள எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன் காரணமாக பெட்ரோல் லிட்டருக்கு ₹3.10 டீசல் லிட்டருக்கு ₹3.08 என விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த விலை உயர்வு காரணமாக சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் ₹103.90 1 லிட்டர் டீசல் ₹95.47 விற்பனை செய்யப்படுகிறது. முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி சிக்கன நடவடிக்கைக்கு மக்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். மக்கள் பொது போக்குவரத்து மற்றும் மின்சார வாகனங்களை பயன்படுத்தி பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார். இது மட்டுமல்லாது நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை வீட்டில் இருந்து வேலை செய்ய அனுமதிப்பதன் மூலம் எரிபொருள் பயன்பாட்டை மிச்சப்படுத்தலாம் என்றும் விவசாயிகள் ரசாயன உரங்களை மிக கவனமாகவும் சிக்கனமாகவும் பயன்படுத்த அறிவுறுத்தியிருந்தார். இந்த பின்னணியில் தற்போது பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக போக்குவரத்து விலை உயரும். இது விலைவாசி உயர்வுக்கு மிக முக்கியமாக அமையும். ஏற்கனவே ராக்கெட் வேகத்தில் ஏறியிருக்கும் விலைவாசியால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிரந்தரமில்லாத வேலை, குறைவான சம்பளம் என நாடு முழுவதும் தொழிலாளர்கள் கடுமையாக பாதித்து வருகின்றனர். இவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு எடுத்த முயற்சிகள் எதுவும் பலன் கொடுக்கவில்லை. மறுபுறம் விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களுக்கு போதுமான விலை கிடைக்காததால் பாதிப்படைந்து வருகின்றனர். அரசியல் வட்டாரங்களில் இந்த விலையேற்றம் பெரிய விவாதமாக மாறியுள்ளது. தேர்தல் நேரத்தில் மக்களின் கோபத்தை தவிர்க்க விலையை கட்டுப்படுத்தி வைத்த மத்திய அரசு மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் முடிந்ததும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கியதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. மக்கள் ஓட்டு போட்டதும் சுமை மீண்டும் தலையில் என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது வெறும் வாகன ஓட்டிகளுக்கான பிரச்சினை மட்டுமல்ல. இதன் தாக்கம் காய்கறி, உணவுப் பொருட்கள், பேருந்து கட்டணம், லாரி போக்குவரத்து என அனைத்திலும் எதிரொலிக்கும். இதனால் அடுத்த சில வாரங்களில் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஏற்கனவே பணவீக்கம் காரணமாக அவதிப்பட்டு வரும் நடுத்தர மக்கள் இந்த எரிபொருள் விலை உயர்வால் மேலும் பாதிக்கப்படலாம். சமூக வலைதளங்களில் இது துவக்கம்தான் என்ற கருத்துக்களும் பரவி வருகின்றன. கடந்த 4 ஆண்டுகளாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தாமல் மத்திய அரசு நிலைநிறுத்தி வந்த நிலையில் தற்போதைய எரிபொருள் விலை உயர்வு என்பது சாமானிய மக்கள் தலையில் இடி போல இறங்கியுள்ளது. இந்த விலை உயர்வு விலைவாசியை கணிசமாக அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.